A sum of money becomes 13,380 after 3 years and 20,070 after 6 years on compound interest. Find the sum. அதாவது சம் அப்படின்றது இந்த இடத்துல பிரின்சிபலை குறிக்குது. ஒரு பிரின்சிபல் வந்து 3 வருஷம் கழிச்சு 13,380 ரூபாய் ஆகவும் 6 வருஷம் கழிச்சு 20,070 ஆகவும் மாறுதான். இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளை இப்போ அந்த பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 3 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, 6 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுத கற்றுக்கணும். என்னென்னா இது வந்து என்னதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னதுன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P1 + R/100 ஹோல் பவர் n. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் இந்த அமௌண்ட் அப்படின்ற இடத்துல 13380 20070 வரும். இந்த n அப்படின்ற இடத்துல இந்த 3 and then 6 வரும். சரிங்களா? அப்படி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்துக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த ஸ்டெப்பும் எழுதலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தில் எந்த இயர் பெருசாக இருக்குது? 6 அப்படின்ற இயர் பெருசாக இருக்கா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் 6 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. P1 + R/100 ஃபஸ்ட்டு இது 6 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன வரும்? அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட் எழுதிட்டு இது ஹோல் டிவைடட் பை இந்த 3. ஏன்னா இது சின்னதாக இருக்குல்ல இயர், ஸோ அதனால் இது சரிங்களா. P1 + R/100 ஹோல் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு இதோட அமௌண்ட் 13380. சரிங்களா? இப்போ இது எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ மேலே வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு பவரில் வந்து சம்திங் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர், அண்ட் தென் பவரில் y கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a⁻x - y எழுதிக்கலாம். அதாவது இந்த பவர்லேருந்து மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். இது வந்து ஆக்சுவலாக ஃபார்முலா a⁻x வீடியோவில் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னா a⁻xன்னு எழுதியிருக்கேன். a⁻x டிவைடட் பை a⁻y. ஓகேங்களா? எக்ஸ் ஒய்ன்ற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஏ காமனாக இருக்குது. ஸோ x - y இப்போ பார்த்தீங்கன்னா 1 + R/100 1 + R/100 இது ரெண்டும் காமனாக இருக்குது. மேலே இருக்கிற பவர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இங்கே 6 இங்கே 3 இருக்குது. அப்போ 6ல் 3 போச்சுன்னா நமக்கு 3 வரும். அது வந்து ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. இல்லைனா 1 + R/100 வந்து 6 டைம்ஸ் மேலே இருக்குது, கீழே 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ வந்து கீழே இருக்கிற 3யும் மேலே ஒரு 3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஒரு 3 இருக்கும். நீங்கள் அந்த மாதிரியும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த PP கேன்சல் ஆகிடும், இந்த 3 ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து இது கேன்சல் ஆகி 3ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 3 2s are அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 6 வந்து கேன்சல் பண்ணி 2ன்னு போட்டுறாதீங்க. இங்கே 3 தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த P கேன்சல் ஆகிடுது, இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும். இங்கே 6 கேன்சல் ஆகி நமக்கு 3 இருக்கும். சரிங்களா? 2லாம் போட்டுறாதீங்க, இந்த இதில் செல்லி மிஸ்டேக் வரும். ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறேன். இங்கே 3 வரும். சரிங்களா? இப்போ இந்த சைட் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். இதை பார்த்தாலே ஒரு பெரிய நம்பர் மாதிரி இருக்குது. இது எப்படி நான் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான். நான் அதுக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லித்தரேன். இந்த 0வும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க இந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, இதை வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு எப்படி கேன்சல் பண்ணணுன்றதுக்கான ட்ரிக் இது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 669 கிடைக்கும். இப்போ 669 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 1338 கிடைக்கும். 669 3 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2007 கிடைக்கும். இது ஈஸி தான். எப்படி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் போட்டால் இந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 2s are 18. ஸோ அப்போ வந்து இங்கே லாஸ்ட் நம்பர் 8, இங்கே லாஸ்ட் நம்பர் 8 இருக்குது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ 9 3s are 27. அப்போ லாஸ்ட் நம்பர் வந்து இங்கே வந்து 7 வருது. ஸோ 9 3s are 27, இங்கே லாஸ்ட் நம்பர் 7. ஸோ அப்போ வந்து 3 டேபிளில் ஃபுல்லாக போட்டு பாருங்கள், இந்த நம்பர் கிடச்சிடும். 2 டேபிளில் ஃபுல்லாக போட்டு பாருங்கள், இந்த நம்பர் கிடச்சிடும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ டேரெக்டாக இது எப்படி அடிச்சிடலாம்? கீழே வந்துட்டு 2 டைம்ஸ் போகும், மேலே வந்துட்டு 3 டைம்ஸ் போகும். எப்படி அப்படின்றது 669 அப்படின்ற டேபிளில் வந்து 2 டைம்ஸ் போகும், கீழே 669 டேபிளில் 3 டைம்ஸ் மேலே இருக்கிறது போகும். இப்படி நீங்கள் டேரெக்டாக அடித்து பழகிக்கோங்க. ஏன்னா இது வந்து எல்லா சமுக்கும் நான் போட்டு பார்த்தேன், கரெக்டாக தான் வருது. நீங்கள் ஒரு டேபிளாக 2 டேபிளால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 டேபிள் நீங்கள் அப்படி கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு ஷார்ட் ட்ரிக்கை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணி வச்சுருக்கோம்? 1 + R/100 3 இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த 1 + R/3 R/100 ஹோல் பவர் 3 இதோட வேல்யூ 3/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் அதாவது முன்னாடியே சொன்னேன், இந்த இதுக்கு தனித்தனியாக ஈக்குவேஷன் எழுதினாலும் எழுதிக்கோங்க. நான் இங்கே எழுதலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனை ஃபார்முலாவில் போட்டால் எப்படி கிடைக்கும்? P1 + R/100 ஹோல் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு இதுன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரே ஒரு இதில் வந்துட்டு நான் முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிட்டேன். அதாவது இது 2 இருக்குது, இந்த 2த்தில் யாராவது ஒருத்தரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நான் சின்ன வேல்யூவே எடுத்துக்கிறேன் 3ன்றது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால இந்த வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இது. புரியுதுங்களா? 3 1 + R/100 ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு இந்த இது. புரியுதுங்களா?
ஓகே, இப்போ இந்த 1 + r டிவைடட் பை 100 ஹோல் பவர் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 3/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல 3/2ன்னு போட்டுருங்க. ஹோல் பவர் க்யூப் எடுத்து இங்கே போட்டுறாதீங்க. இங்கேனா இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம், அதனால தான் சொல்கிறேன். இங்கே ஹோல் பவர் க்யூபோட வேல்யூ தான் 3/2. ஸோ அப்போ இந்த மொத்தத்தோட வேல்யூ தான் 3/2 மட்டும் போடுங்க. அதோட பவரில் எதையும் நீங்கள் போட வேண்டாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நமக்கு பிரின்சிபல் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே 2 வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு மேலே போய்டும், 3 வந்து டிவிஷனுக்கு கீழே வந்துடும், சரிங்களா? இப்போ இதை வந்து 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 3 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 4460ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ ஓகே 2 டேபிளில் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 2s are 12, 2 ரிமைனிங் 1, 4 2s are 8, 9, 4 2s are 8, அந்த ரிமைனிங் 0. ஓகேங்களா? அப்போ பிரின்சிபல் என்னது? 8920. ஸோ பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 8920. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளோ டைம் எடுத்துக்குது. பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக 1 மினிட்குள்ளேயே போட்டுடலாம். ஸோ ஃபைனலாக ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா 3 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது, 6 வருஷத்தில் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது. ஓகேங்களா? இது வந்து பிரின்சிபல் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டுட்டு டிவைட் பண்ணணும். பெரிய நம்பர் 6 மேலே போட்டுட்டு சின்ன நம்பர் 3 வந்து கீழே போடணும். அண்ட் தென் இதை வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 + r டிவைடட் பை 100 அந்த இதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து இந்த 2 ஈக்குவேஷன், அதாவது இந்த இதில் 2த்தில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேள்விக்கான பதில் 8920.